நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி, நம்ம பார்க்கலாம். சரி, பாப்போமா. பாப்பமா, இந்த மொத்த சொத்தும் இப்ப என் கையில. இப்ப நான் நினைச்சா உன்னை என்னால என்ன வேணா பண்ண முடியும். வேடிக்கை பக்கம் சீக்கிரம் வேலையை முடிங்கடா. 1 மணி நேரம் ஆச்சு. நீ பொறுமையா வேலை செஞ்சா போதும். நான் அவங்கள தான் திட்டினேன், ஒன்றும் இல்லை. டயர்டா இருந்தா சொல்லு, உள்ள ரெஸ்ட் எடுக்கலாம். அம்மா, எல்லாம் முடிஞ்சதா? முத்துமணி, இங்க வா. அந்த செயினை கழட்டி கொடு. இப்ப இது உனக்கு வேண்டாம். வீட்டு வேலை செய்யறவளுக்கு இந்த செயின் எதுக்கு? கிளம்பு. இதுக்கப்புறம் நீ வெளியே எந்த வேலையும் பார்க்காத. வீட்டுக்குள்ள இருக்கிற வேலையை மட்டும் செஞ்சா போதும், சரியா? ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் போய் பாரு. 80 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள பொண்ணு போறா. அவகிட்ட நீங்க கொஞ்சம் அன்பா பேசலாமேமா. எல்லாத்தையும் என் பேர்ல எழுதுற வரைக்கும் நான் அன்பா தான் பேசுவேன். அதுக்கப்புறம் அவ இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. அந்த வேலையை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகவோ இல்ல மத்தவங்க கிட்ட இவ பேசவோ கூடாது. அவ மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஒரு 2 பேரும் உனக்கு உதவிக்கு வச்சுக்கோ. அவ எக்காரணத்து கொண்டும் நம்ம கண்ணில் இருந்து மறையவே கூடாது. அப்படி நடந்தா நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்க கவலைப்படாம போங்க. இந்த ஜெகனோட கண்ணை ஏமாத்திட்டு அவ எங்க போயிடுவா? இந்தாங்க செல்லக்குட்டி, சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுட்டுமா? மேடம். யாரோ வந்திருக்காங்களே. நீ இதை சாப்பிடுமா, மம்மி போய் பார்த்துட்டு வரேன். என்ன, யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஆனி மேடமா? ஆமா. நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? நான் ஹரிபிரசாத், இவர் ரமேஷ். நாங்க 2 பேரும் போலீஸ். எங்க சீனியர் ஆபீசர் வெளியில வண்டியில இருக்காரு. நாங்க உங்ககிட்ட இருந்து சில தகவல் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சார், உட்காருங்க. நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கையை கழுவிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுங்க, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். யாருமா அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. சரி, மீதி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். வா, அம்மா கை கழுவிடுறேன்.
அட என்ன சார் உட்காராம இருக்கீங்க? அட பரவாயில்ல மேடம், இதே கம்ஃபர்டபுள் தான் எங்களுக்கு. நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அம்மா நான் போய் சித்து கூட விளையாடவா? சரிம்மா, வேற எங்கேயும் போய் விளையாடாத. ம். சொல்லுங்க சார், நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பல மேடம். நாங்க கிருஷ்ணாவை பார்க்கறதுக்காக வந்தோம். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா அனி? எனக்கு நீங்க யாரை பத்தி கேக்குறீங்க எனக்கு சுத்தமா புரியல. இந்த கிருஷ்ணாவை எனக்கு தெரியவே தெரியாது. என் பேக்கரியில நிறைய பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுங்க இல்ல, நீங்க சொல்ற கிருஷ்ணா யாரும் இல்ல. போலீஸ் கிட்ட எல்லாம் பொய் சொல்லாதீங்க சிஸ்டர். அந்த பொண்ணு ஒரு முக்கியமான கேஸோட முக்கியமான குற்றவாளி. எனக்கு தெரியாது சார். தெரியாத ஆளை பத்தி எப்படி சொல்ல முடியும்? வேணாம் மேடம், நான் ஒரு போலீஸ்காரனா விசாரணைக்காக இங்க வந்திருக்கும் போது கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த கிருஷ்ணா கேஸ்ல சாட்சியா இருக்க போறீங்களா இல்லனா குற்றவாளியா இருக்க போறீங்களா? நீங்க போலீஸ்காரங்க நினைச்சா என்ன மாதிரி சாதாரண பொண்ணையும் சாட்சியாவும் குற்றவாளியும் மாத்தலாம். ஆனா நீங்க சொல்ற கிருஷ்ணாவை எனக்கு தெரியாது. நான் அதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. அம்மா இங்க பாருங்க, கிருஷ்ணாக்கா போட்டோ. அந்த அங்கிள் போன்ல இருந்தது. கிருஷ்ணாக்கா எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட கேக்குறாங்கம்மா. நீ எதுக்கடி கண்டவங்க போனை வாங்கி பாக்குற? அவங்க கிட்ட போய் கொடு. அவங்க கிட்ட கொடுன்னு சொன்னேன். இந்தாங்க. ஐயோ, அம்மா திட்டாங்களாம்மா? உங்களுக்கு வருத்தமா இருக்கா? வாமா. சிஸ்டர், என்ன இதெல்லாம்? நீங்க போலீஸ் கிட்ட போய் சொல்றீங்களா? நீங்க போலீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கேரளாவில இருந்து கிருஷ்ணாவை போலீஸ் தேடி வர எந்த காரணமும் இல்ல. ஓஹோ, அதனால தான் நீங்க உண்மையை சொல்லாம விட்டுட்டீங்களா? சரிதான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நாங்க போலீஸோ மிலிட்டரியோ கிடையாது. எங்க ஊர்ல நாங்க மிகப்பெரிய ரவுடிங்க. நான் தான் அதோட தலைவன். பேரு நாகப்பன். அம்மா எனக்கு பயமா இருக்கு. என் குழந்தைய கொடு. கொடு. தலை இருக்கிற குழந்தை வேணுமா இல்லாத குழந்தை வேணுமா? என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத. எதுவும் என்ன சொல்லு? பண்ணிடாதீங்க. அவ எங்க? யாரு? அந்த கிருஷ்ணா எங்க? சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். சொல்லிடுறேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சேம்மா. புது நியூஸ் ஏதாவது இருக்கா என்ன? புதுசா சொல்றதுக்கு ஏகப்பட்டது இருக்கு மாமா. ஆ. நம்ம நினைச்சதை நம்ம சாதிச்சிட்டோம். எப்படிமா? அது வந்து சண்முகனா, தீப்பெட்டி இருக்கு. நான் தம் அடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்கு அப்படி கேட்குற? ஓ, உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைல்ல? எனக்கு மறந்து போச்சுண்ணா. என்னங்க என்னன்னு கேட்டேன். நீ என்ன இந்த பக்கம்? சும்மாதாம்மா, முத்துமணியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். இப்ப என்ன, அவ இந்த வீட்டுல தானே இருக்கா? அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? இருந்தாலும் என் சொந்தக்கார பொண்ணாச்சே, எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பந்தம் சொந்தம்லாம் வீட்டுல. நீ இங்க ஒரு டிரைவர், இவ இங்க வேலைக்காரி. சொன்னது புரியுதா? புரியுதுமா. அப்பனா நீ கிளம்பு. சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காத. அவ வேலையை பார்க்கட்டும். வெளியே எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னல. நீ எதுக்காக வீட்ல இருந்து வெளியே வந்த? பாத்திரம் நிறைய இருக்கு, அதான் வந்தேன். வேற யாருமே இங்க இல்லையா?
எங்க அந்த கார்த்திகா ரேவதி எங்க? கார்த்தி வீட்டுக்கு போயிட்டா. ரேவதி அக்காக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு தூங்குறதுக்காக நான் சம்பளம் கொடுத்து வைக்கல. அவளை வந்து வேலை செய்ய சொல்லு. நீ முதல்ல உள்ள போ. வணக்கம் சாமி. வக்கீலா, உட்காருங்க. பாப்பம்மா இல்லையா? படுத்திருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏன், என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வக்கீல். காய்ச்சல் இப்போதான் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கா. அப்படின்னா அவங்கள பார்க்க முடியாதா? அந்த அளவுக்கு காய்ச்சலும் டயர்டும் ஒன்றும் இல்லை. வாங்க, நான் எழுப்புறேன். முத்துமணி, பத்மினியை வக்கீல் பார்க்க வந்திருக்காருன்னு நீ போய் அவகிட்ட சொல்லுமா. சரி ஐயா. வாங்க, நாம போய் இங்கே உட்காரலாம். பத்மினிக்கு இப்போ நேரம் சரியில்லை. என்ன பண்ணாலும் இப்போ பிரச்சனை தான் வரும். ஒரு 4 மாசம் தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவ கை வச்சது எல்லாம் பொண்ணாகும்னு அவ ஜாதகத்தில் இருக்கு. வணக்கம் பாப்பம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐயா சொன்னாரு. உங்களை பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். டயர்டா இருந்ததுனால கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாதான் நான் வந்தேன். போன தடவை இங்க வந்தப்போ நல்ல நியூஸோட தான் வருவேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வந்துட்டீங்க. ஞாபகம் இல்லையா? இருக்கு, ஞாபகம் இருக்கு. அந்த நல்ல செய்தியை கேட்கறதுக்கு தான் உடம்பு முடியலனாலும் நான் இங்க வந்திருக்கேன். சொல்லுங்க. இது நல்ல செய்தி தான்மா. அம்மா, ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க ஏதாவது கொண்டு வாயேன். தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல. இதான் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணு பேர்ல மாத்தின ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். அத்தனை டாக்குமெண்ட்டும் இருக்கு. இதுக்குள்ள அன்னைக்கு கையெழுத்து வாங்கின பிளாங்க் பேப்பர் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேஃபா வைக்கணும். இது போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுடக்கூடாதுன்னு தான் தண்ணி கேட்குற மாதிரி அவளை நான் அனுப்பி விட்டேன். அவளுக்கு தெரிஞ்ச என்ன? திடீர்னு வேற மாதிரி யோசிச்சுட்டா. அவ கையில் இருக்கிற சொத்து 200 கோடி ரூபாய். எனக்கு எதிர்க்க நின்று சின்ன விரல் அசைக்கிறதுக்கு கூட இங்க யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க? அப்படி யோசனை பண்ண அவங்க கைய மட்டும் இல்ல, தலையே வெட்டிடுவேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இல்ல வக்கீல் சார், அப்படிலாம் எதுவும் நடக்காது. இந்தாங்க. பாப்பம்மா, அப்புறம் இன்னொரு நல்ல செய்தி. வருஷ கணக்கா நீங்க கேட்கணும்னு ஆவலா எதிர்பார்த்த செய்தி. அது என்ன வக்கீல் சார், அப்படி விசேஷமான விஷயம்? உண்மையான கிருஷ்ணாவோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நாகப்பனுக்கு கிடைச்சிருச்சு. மேலகுளம் அப்படிங்கிற குடும்பத்துக்குள்ளதான் அவ போயிருக்கா. ஏன் கிளாஸ் உடைச்ச? எனக்கு உடம்பு சரியில்லாம போனது உனக்கு கிடைச்ச பாக்கியம்டி.
சீக்கிரமா அதை க்ளீன் பண்ணு. யாராவது கால்ல கிழிச்சுக்க போறாங்க, அதுக்கும் நான் தான் ஓடி ஆகணும். கிளாஸ் தானே உடைஞ்சிருக்கு. அவ வேணும்னு கீழே போடல இல்ல. இனி அவளை திட்டி என்னம்மா பிரயோஜனம்? நீங்க சொல்லுங்க வக்கீல் சார், அவ கதையை முடிச்சிட்டாங்களா? அவளை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவ எங்க போயிருக்கா, யார் கூட தங்கி இருக்கான்ற தகவல் எல்லாம் இப்ப கையில இருக்கு. மேலகுளத்தில் இருக்கிற விஜயலட்சுமி அப்படிங்கிற பிசினஸ் உமன் தான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. விஜயலட்சுமி அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. யாரோ அவங்கள கொன்னுட்டதா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு தகவல் கிடைச்சும் அவளை கண்டுபிடிக்க முடியாம போச்சே. விஜயலட்சுமி செத்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவ அந்த ஊர்லயே தான் தங்கியிருந்தா. அதுக்கப்புறம் அவ பாட்டி கூட அவ எங்கேயோ போயிட்டாலாம். கவலைப்படாதீங்க, நாகப்பனும் அவங்க ஆளுங்களும் அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச மட்டும் பத்தாது, அவளை கொன்னே தீரணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இந்த டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருந்தாலும் உண்மையான கிருஷ்ணா வந்தா நாம வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி அவளை கண்டுபிடிச்சி நம்ம போட்டு தள்ளணும். நான் அவளை கண்டிப்பா போட்டு தள்ளுவேன். அந்த ஆணிங்கிற பொம்பளை பொய் சொல்லியிருக்கான்னு தான் எனக்கு தோணுது. அவங்களுக்கு அந்த கிருஷ்ணாவை பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் எதுவும் சொல்லலை. அவங்கள மறுபடியும் போய் பார்க்கலாமா? இனி நம்ம எத்தனை வாட்டி போய் பார்த்தாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்காது. அவங்க கிட்ட பேசும்போதே தெரியுது அவங்க ரொம்ப தைரியசாலின்னு. ஒரு கத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் சரிதான், அவங்க ரொம்ப புத்திசாலி. நம்ம உண்மையான போலீஸ் இல்லைன்னு அவங்க கூடிய சீக்கிரத்திலே புரிஞ்சுக்கிட்டாங்களே. அதே சமயத்தில் அந்த ராஜேந்திரன் நம்ம எல்லாரும் போலீஸ்காரங்கன்னு இன்னமும் நினச்சிட்டு இருக்கான். அதனால தானே நம்ம கேட்ட உடனே அந்த கிருஷ்ணாவோட போட்டோவை நமக்கு கொடுத்தான். அந்த கிருஷ்ணாவோட போட்டோவை அந்த வக்கீலுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாமா? அதை பார்த்ததும் பாப்பம்மா சந்தோஷப்படுவாங்க. நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரிஞ்சா நம்ம கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ நம்ம போட்டோ வக்கீலுக்கு அனுப்பி வைக்கிறோன்னு வச்சுக்கோ. வக்கீல் அந்த போட்டோவை பாப்பம்மா கிட்ட காட்டுவாரு. பாப்பம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. ரொம்ப சந்தோஷப்பட்டு கை நிறைய பணமும் கொடுப்பா. இது யாருக்கு கிடைக்கும்? வக்கீலுக்கு. கரெக்டா? அவளை கண்டுபிடிக்கிறது நாமலாம், ஆனா பணம் சம்பாதிக்கிறது வக்கீலு. அப்படி ஒன்றும் தேவையில்லை. இப்போதைக்கு இந்த போட்டோ என்னோட மொபைல்லே இருக்கட்டும். நானே நேரில் போய் பாப்பம்மா கிட்ட காட்டிடுறேன். அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? ஆனி சொன்ன சந்திரிகாவும் அந்த பாட்டியும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த கிருஷ்ணாவும் அங்கே தான் தங்கியிருக்காங்கன்னு ஆனி நம்ம கிட்ட சொல்லியிருக்கா. அந்த கிருஷ்ணா அங்கே இருந்தானா நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா மறுபடியும் அவளை தேடி அலையணும். அதுக்கு பணம் வேணுமே. அந்த வக்கீல் கொடுத்த எல்லா பணமும் தீர்ந்து போச்சு. அதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை பத்திரமா வச்சிருக்கேன். இதை பார்த்தா பாப்பம்மாவோட பணப்பெட்டி தானாவே திறக்கும்.
அம்மா கோயிலுக்கு போயிட்டு இன்னும் வரவே இல்லையாண்ணே? இப்ப வர நேரம் தாங்க. இன்னைக்கு ஏதோ விசேஷ பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அதனாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு கொஞ்ச நாளாவே பக்தி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதேங்க அப்படி சொல்றீங்க? அது வந்து எப்பவுமே கோயில்ல தானே இருக்காங்க. கிருஷ்ணா போனதுக்கு அப்புறம் அம்மா தனியா தானே இருக்காங்க. நானும் நீங்களும் காலையில அவங்கவுங்க வேலைக்காக வெளியே போயிடுறோம். அப்ப இங்க இருக்கிறது ஷியாமா தான். அவளுக்கு அம்மா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. என்ன என் பேர் அடிபட்டு இருக்கு? கண்டிப்பா குறையாத இருக்கும். நீ பண்ண குழம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரமேஷ் இன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டானாமா? அவர் என்னைக்குதான் டியூட்டிக்கு போகாம இருக்காரு? போலீஸ்காரங்க நிலைமையே இப்படித்தான். மந்திரிங்களுக்கும் அதிகாரிங்களுக்கும் சல்யூட் அடிச்சு காவல் நின்று அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிரும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குமா. போலீஸ் வேலைன்னாலே அதுக்கு ஒரு கம்பீரம் இருக்கு. போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் கவர்மெண்ட் குமாஸ்தா கிடைக்குமா? அட நான் சும்மா சொன்னேன் மாமா. அம்மா என் வீட்டுக்கார பத்தி கேட்டதுக்கு அதுக்கான பதில தானே சொன்னேன். நான் எந்த விதமான கம்ப்ளைண்ட் சொல்லல. நீங்க எதுக்கு அவளை தேவையில்லாம டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க? 2 நாளாவே ரமேஷ் டியூட்டில தாங்க இருக்கான். அதுக்காக அவன் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த அட்வைஸ் எல்லாம் பண்றீங்க. ஆனா நான் எதுவும் தப்பா சொல்லவே இல்லையே. ஏதோ கார் சத்தம் கேக்குது. யார் வர்றான்னு தெரியலையே. என்னங்க இருங்க, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. யாருன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். யார் நீங்க? சந்திரிகா மேடம். ஆமா, நான் தான். யார் நீங்க? எனக்கு சுத்தமா தெரியலையே. நான் ஹரிபிரசாத். நாங்க தூரத்துல இருந்து வர்றோம். உள்ள வாங்க, நாம உள்ள உட்காந்து பேசலாம். உட்காருங்க. நாங்க கிருஷ்ணாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசணும். கிருஷ்ணாவை பார்க்கணுமா? கிருஷ்ணா கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? அவளை எப்படி தெரியும்? கிருஷ்ணாவை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவங்கள நாங்க பார்த்ததும் இல்லை. அப்புறம் நாங்க என்ன பேச போறோம்னா ஒரு நல்ல விஷயம்தான். கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிருஷ்ணா இங்கதான் இருக்கான்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நாங்க ஆணியை பார்த்துட்டு தான் இங்க வரோம். கிருஷ்ணா பாட்டி கூட இங்க தங்கி இருக்கிறதா அவங்க தான் சொன்னாங்க. சரி, நீங்க இங்க உட்காருங்க. நான் என் வீட்டுக்கார கூட்டிட்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.